மனுக்களுக்கென்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும். அடுத்தது, தமிழ்நாடு இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தலைநகராக மாறும். AI அண்ட் டிஜிட்டல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. 2035ஆம் ஆண்டுக்குள் செயற்கை நுண்ணறிவு இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு 1.7 டிரில்லியன் அமெரிக்க டாலர் வரை சேர்க்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நமது பொறியியல் திறமையுடனும் நமது புலம்பெயர்ந்த சமூகத்துடனும் இந்த பொருளாதாரத்தை தனதாக்கிக் கொள்ளும் தனித்துவமான நிலையில் தமிழ்நாடு உள்ளது. ஆனால் இதை உலகளாவிய அளவில் நம்மை நேசிக்கும் தமிழர்கள் பலர் உள்ளதால் அவர்கள் துணையுடன் நமது செயல்பட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் புதுமையாளர்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான AICTI TVK அரசு உருவாக்கும் முயற்சியில் நமது அரசு ஈடுபடும். மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருச்சியில் 1000 டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்கள் அமைக்கப்படும். இதற்காக நமது TVK அரசு இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கும். கடைசியாக, தமிழ்நாட்டை நிதி ரீதியாக இறையாண்மை, தன்னிறைவு மற்றும் செழிப்புள்ள நாடாக மாற்றுதல். தமிழ்நாட்டுக்கு வருவாய் நன்றாக வருகிறது, ஆனால் அதைவிட அதிகமாக செலவிடப்படுகிறது. நமது மாநிலத்தின் கடன் 10.5 லட்சம் கோடியாக தாண்டியுள்ளது. கடந்த 70 ஆண்டுகளில் நாம் வாங்கியதை விட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டுள்ளது. நாம் இப்படியே தொடர்ந்து செல்ல முடியாது. வட்டிக்கு செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயும் நம் பிள்ளையின் கல்வி, நம் குடும்பத்தின் மருத்துவம், நமது கிராம சாலை ஆகியவற்றில் இருந்து திருடப்பட்ட ஒரு ரூபாய்க்கு சமம். தமிழ்நாட்டை ஆண்ட ஒவ்வொரு கட்சியும் நம்மிடம் எங்களால் இதை சமாளிக்க முடியவில்லை என்றுதான் கூறியுள்ளது. ஆனால் உங்கள் TVKவின் பதில் மற்ற கட்சிகளிடம் இருந்து வேறுபட்டது. தமிழ்நாடு அரசால் தன் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மக்களிடமிருந்து வரியாக ஒரு ரூபாய் கூட கூடுதலாக பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்குவதே நமது இலக்காகவும் பதிலாகவும் இருக்கும். இப்படி ஒரு ஆட்சி நமக்கு வேணும் தானே? இதுவரைக்கும் நம்மளை ஏமாத்தின இந்த அனுபவசாலிங்க ஆட்சி போதும் தானே?